யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இந்த யோகியுடன் பயணத்தில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு செண்பகம்மாள். பார்த்தசாரதி, செண்பகம்மாளை எப்பொழுது பார்த்தாய்? நான் ஒருமுறை திருவண்ணாமலை சென்ற சமயம் திடீரென யோகி வினவினார். நான் பார்த்து வெகுகாலம் ஆகிவிட்டது சாமி. அவர் வயோதிகத்தினால் சிரமப்படுகிறார் என்றும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கேள்விப்பட்டேன் சுவாமி. நான் பதிலுரைத்தேன். சிவகாசியிலேயே இருக்கிறாய், ஆனால் செண்பகம்மாளை பார்க்கவில்லை. என்ன பார்த்தசாரதி? யோகி குறைப்பட்டு கொண்டார். சிறிது நேரம் கடந்தது. பரவாயில்லை, இப்பொழுது இந்த பிச்சைக்காரன் இந்த பழங்களை உன்னிடம் தருகிறான். சிவகாசி சென்று நேரடியாக செண்பகம்மாளிடம் இந்த பிச்சைக்காரனின் வணக்கத்தை சொல்லி இதை சமர்ப்பிக்க வேண்டும். யோகி 2 ஆப்பிள் பழங்களை என்னிடம் கொடுத்தார். பழங்களை பணிந்து வாங்கி கொண்டேன். சற்று நேரத்தில் யோகி விடை கொடுத்து அனுப்பினார். நேராக சிவகாசி புறப்பட்டு சென்றேன். திருவண்ணாமலையில் சமாதியான சுப்பையா சுவாமிகளின் இளைய மகள் செண்பகம்மாள். சுப்பையா சுவாமிகளின் குடும்பமே சிவனடியார்கள் என தைரியமாக சொல்லலாம். சுப்பையா சுவாமிகளின் மூத்த மகள் தாயம்மாள் தினசரியா யாராவது ஒரு சிவனடியாருக்கு போஜனம் செய்விக்காமல் தான் உணவருந்துவதில்லை என்று இறுதி வரை வாழ்ந்தவர். அவரது மகன் வழிப்பேரன்தான் யோகியின் பிரியமான சீடர் முருகேசன் அவர்கள். தாயம்மாளும் அவரது மற்ற சகோதரிகளும் சிவபக்தியோடு வளர்க்கப்பட்டார்கள். செண்பகம்மாளின் தந்தையான சுப்பையா சுவாமிகள் தீராத வியாதியால் துன்புற்று படுத்த படுக்கையாக இருந்தபோது ஒரு சிவனடியார் சுப்பையா சுவாமிகளின் வீட்டுக்கு வருகை தந்தார். சுப்பையா அவர்களின் படுக்கை அருகே அமர்ந்து அவரது கரம் பற்றி சிவனடியார் ஆறுதலாக வருடிய வண்ணம் இருந்தார். சுப்பையா சுவாமிகள் இறைவனை தியானிக்க முடியாது உடல் உபாதை செய்வதை சிவனடியாரிடம் சொல்லி குறைப்பட்டு கொண்டார். சிவனடியார் அவர் உடலில் திருநீரை பூசி புன்முறுவல் பூத்து உடல் நிறை சீரானதும் சந்நியாசம் தரித்து திருவண்ணாமலையில் வாசம் செய்ய வேண்டும் என கூறி அங்கிருந்து சென்று விட்டார். துன்புறுத்தி கொண்டிருந்த வியாதி 2 நாட்களில் சுப்பையாவை விட்டு விலகியது. அடுத்த சில நாட்களில் சுப்பையா நாடார் சந்நியாசம் பூண்டு திருவண்ணாமலை சென்று சுப்பையா சுவாமிகளானார். ஆனால் அங்கே அண்ணாமலையார் தரிசனம் கிரி தரிசனம் என்று கிரி பிரதர்சனம் செய்து சிவனையே தியானித்து தன் பூத உடல் வாழ்வை துறந்து சிவனில் ஐக்கியமானார். திருவண்ணாமலையில் அவருக்கு சமாதி எழுப்பப்பட்டது. யோகி சில காலம் அந்த சமாதியில் கழித்தார். சுப்பையா சுவாமிகளின் 2வது மகள் புஷ்பம்மாள். அவரும் யோகியின் பெரும் பக்தை. யோகியிடம் அவர் தன் தந்தை சுப்பையா சுவாமிகளையே கண்டார். அவர் ஒரு பாடலை இயற்றி யோகிக்கு சமர்ப்பித்தார். அன்னம்மாள் சகித சுப்பையா சுவாமியே, அருணாச்சலத்தின் வந்தமர்ந்தனையே, யோகிராம் சுரத்குமார் குருவாக வந்தனையே, சோதியாய் சுடரொளி பரப்புகின்றனையே. 1976 இயற்றப்பட்ட இப்பாடலை யோகி பலமுறை பாடச் சொல்லி கேட்டு மகிழ்ந்தார். 2000 ஆண்டில் கூட யோகி இப்பாடலை நினைவு கூர்ந்து பக்தர்களை பாடச் சொல்லி கேட்டு மகிழ்ந்தார். சுப்பையா சுவாமிகளின் இளைய மகள் செண்பகம்மாள் யோகியின் பெரும் பக்தை. அவருக்கும் சிவகாசியை சேர்ந்த ஞானகிரி நாடார் அவர்களுக்கும் திருமணமானது. சிவகாசியில் அப்பொழுது கிறிஸ்தவ மிஷனரியை சேர்ந்த பல குழுக்கள் மக்களை வறுமை, நோய், கல்வி இன்மை இவற்றை காரணம் காட்டி மதமாற்றம் செய்யும் முயற்சியில் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அச்சமயம் சிவகாசியில் வாழ்ந்து வந்த சிவனடியார் செண்பகம்மாள் ஒவ்வொரு வீடாக சென்று தேவாரம், திருவாசகம், சிவபுராணத்தை கற்பித்து சிவபக்தியை வளர்க்க பெருமுயற்சி செய்தார். உயர்நிலை பள்ளிக்கூடம் ஒன்றை அவர் குடும்பம் ஆரம்பித்தது. ஏழைகளுக்கு கல்வியும் வேலையும் வழங்கப்பட்டது. அவரது கணவர் ஞானகிரி நாடார் தன்னிடம் வேலையை பார்த்து வந்த அனைவருக்கும் சொற்ப தொகையில் வீடு கட்டி கொடுத்தார். தர்மாஸ்பத்திரி ஆரம்பிக்கப்பட்டது. திக்கற்றோர் இல்லம் தொடங்கப்பட்டது. எளிமையாய் வாழ்ந்த செண்பகம்மாள் தன் கணவரின் மறைவுக்கு பின்னர்
தான் ஏற்படுத்திய திக்கற்றோர் இல்லத்தில் ஆசிரம வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவர் முதிர்ந்த வயதை எட்டியதும் யோகி அவரை அவரது மகளின் பராமரிப்பில் இருக்க வேண்டுகோள் விடுத்தார். அவரது மகளும் இறுதி காலத்தில் அவரது இளைய மகனும் மருமகளும் செண்பகம்மாளை கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டனர். நான் சிவகாசியிலேயே இருந்தும் இப்பேற்பட்ட உன்னத தவசீலரான செண்பகம்மாளை தரிசிக்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் யோகி 2 ஆப்பிள் பழங்களை என்னிடம் கொடுத்தனுப்பி செண்பகம்மாளை பார்த்து வரச் சொன்னார். சிவகாசி சென்றேன். யோகி கொடுத்தனுப்பிய 2 ஆப்பிள் பழங்களை கொடுத்து செண்பகம்மாளின் இளைய மகள் ஞானகிரி கணேசன் வீட்டுக்குச் சென்றேன். அங்கே அவரது மனைவி பானுமதி கணேசன் இருந்தார்கள். ஞானகிரி கணேசன் வெளியே சென்றிருந்தார். யோகி என்னிடம் கூறிய விஷயங்களை பானுமதி கணேசனிடம் தெரிவித்தேன். பானுமதி கணேசனும் யோகியின் அரும் பெரும் பக்தை அவரது கவனிப்பில்தான் செண்பகம்மாள் அப்பொழுது இருந்தார்கள். என்னை செண்பகம்மாள் இருந்த அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே முதிர்ந்த செண்பகம்மாள் சிறு குழந்தை போல் கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவரது திருவடியில் நமஸ்கரித்தேன். அம்மா, திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் தன்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு சொல்லச் சொன்னார். அப்படியே இந்த பழங்களையும் உங்களிடம் சேர்ப்பிக்க சொன்னார். ஆப்பிள் பழங்களை செண்பகம்மாளிடம் வழங்கினேன். யோகி ஆப்பிள் பழங்களை செண்பகம்மாளிடம் வழங்கினேன். யோகி சுவாமி அனுப்பினாரா? பக்தியுடன் ஆப்பிள் பழங்களை பெற்றுக்கொண்ட செண்பகம்மாள் சற்றும் எதிர்பாராத விதமாக என்னை நமஸ்கரித்தார். எழுந்த அவர் என்னை உற்று பார்த்த பார்வையில் நான் பிரமித்து போய்விட்டேன். அந்த பார்வை என் யோகியின் பார்வை. யோகியை தவிர்த்து வேறு யாராலும் பார்க்க முடியாது. கனிவான கருணை பொங்கும் தெய்வீக பார்வை. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், செண்பகம்மாள் யோகியுடன் ஒன்றாக கலந்துவிட்டார் என்று. இல்லை இல்லை, யோகிதான் செண்பகம்மாளை முழுமையாக தன் வயமாக்கி கொண்டார். அங்கே யோகிதான் இருந்தார். யோகியுடன் ஒன்றுபடுதலும் யோகியுடன் கரைதலும் சத்தியமாக கூடியதுதான் என்று எனக்கு காட்டவே செண்பகம்மாளை பார்க்கச் சொல்லி யோகி அருள் பாலித்தாரோ? அடுத்த சில மாதங்களில் செண்பகம்மாள் தன் பூத உடல் துறந்து யோகியுடன் கரைந்தார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் நம் இறுதி மூச்சு இருக்கும் வரை பயணித்து கொண்டே இருப்போம்.